இந்த விழாவினை சிறப்பிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். முதலாவது இந்த நிகழ்வை நாம் சிறப்பிக்கும் வண்ணமாய் கர்த்தருடைய பரிசுத்தாவியுடைய Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறபடியான இந்த நிகழ்வை அவருடைய கரத்தில் கொடுத்து நாம் நாமத்தை மகிமைப்படுத்தி நிகழ்வை நாம் சீக்கிரமாய் மழை ஒரு பக்கம், உறவினர்கள் மறுபக்கம், இதனால் நாம் கர்த்தருடைய ஆவியானுடைய கரத்தில் கொடுத்து இந்த நிகழ்வை நாம் துவங்குவோம். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நிகழ்வை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக அந்த பரிசுத்த தெய்வமாக ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நமக்கு செய்கின்ற புஷ்பராஜன் வந்து ஆரம்ப சபத்தை ஏறெடுப்பார்கள். பிறகு தன்னுடைய சமூகத்தை மூடி தன்னுடைய சமூகத்தில் தேவ திட்டத்தின்படி நடக்கிற மெய் விவாக திருமண காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக எல்லா தலைகளை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திர செலுத்தும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா துதிக்கிற ராஜா, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், போதுமானவரே உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா, வானத்துக்கு பூமிக்கு சகல அதிகாரம் உடையவரே, அதி சீக்கிரமாக வரப்போகிறவரே, அப்பா தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தின் தீர்மானத்தின்படி ஆண்டவரே இந்த திருமண காரியத்தை நடத்த சித்த வைத்திருக்கிறேன். இந்த மெய் விவாக திருமண காரியத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாரா? ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த அவருடைய ஆளுமை இருக்கட்டும். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னம் நிரம்பியிருக்கட்டும் ஆண்டவர். இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிரப்பட்டும். இந்த திருமண காரியங்கள் நடக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுமை இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ தாசர்களையும் இந்த திருமணத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது என்று ஏற்ற துணையை உண்டாக்குற தேவன் ஆண்டவரே, அந்த வயது வசனம் இன்று ஆண்டவரை நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே திருமண காரியங்கள் கரத்தில் போடுகிறோம். பெரிய காரியங்களை செய்ய வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெற்று திருமண காரியங்களை கலந்து கொள்ளும் மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து போக திரும்ப செய்யும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் ஊழியர்களால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபங்களுக்கு சிவனது நல்ல பிதாவே. நீராடும்
பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். மகா இரக்கம் நல்ல தகப்பன் ஆவியாளர்களே கரத்தில் நற்படுத்தி முடிவு வரை நம்முடைய தெய்வீக பிரசன்னம் மத்தியில் உள்ளாதவர்கள் நம்முடைய கரத்தில் காட்சி அர்ப்பணிக்கிற மாட்டவரை நிகழ்வை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிகவுண்டாகட்டும். இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி தரும்படி, இதை ஆசீர்வதித்து தரும்படி இந்த திருமண நிகழ்வு என்று அச்சடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் தலைமை, முன்னிலை, சிறப்பு அழைப்பாளர்கள் என்று சொல்லி அனைவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பை ஏற்று வந்த கணபொருந்தின ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் முதலாவது நாங்கள் மரியாதை செலுத்தும் வண்ணமாய் அவர்களுக்கு பொன்னாடை போற்றும்படி நாங்கள் மணவீட்டார் இரு திருமண வீட்டாரும் மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்களை வரவேற்க இந்த நிகழ்வை நாங்கள் அறிவிக்கும் பொழுது கனப்படுத்த வேண்டிய ஊழியர்கள் மேடையில் இருப்பார்களானால் அவர்கள் பெயர்களை வாசிக்கும் பொழுது அவர்களை கனப்படுத்தும்படி தாழ்வணித்து கனப்படுத்தி அவர்கள் வரவேற்று இந்த திருமண நிகழ்வுக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகின்றோம். அவர்களை கனப்படுவதற்கு முன்பதாக ஒரு பாடலை அந்த சகோதரி அவர்கள் பாடி இந்த நாமத்தை மேம்படுத்துவார்கள். அவர்களோடு கூட இணைந்து பாஸ்டர் ஞானசேகர் அவர்கள் அவருடைய நாமத்தை
பகுதியில் தேவ பிரசன்னம் இயேசுவின் நாமத்தில். தொடர்ந்து நாம் வந்திருக்கிற விருந்தினர்களை நாம் கனம் பண்ண போகிறோம். சற்று அமைதி காக்கும்படி ஒரு அன்பாய் கேட்கின்றோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் வட்டம் கிளாமங்கலம் தெற்கு திரு யோகநாதன் பாளையம் இலக்குநாத் எஸ்பாளர்களின் உதவி அபிநயா தேசி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பட்டங்காடு போன்றோர் புஷ்பர கசோகம் இவர்களின் புதல்வன் செல்வன் சாமி பணிகின்ற சாமுவேல் இவர்களையும் இணைக்கக்கூடிய இந்த பரிசுத்த விவாக நிகழ்வுக்கு வந்திருக்கிற உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் திருச்சபை மக்கள் யாவரையும் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். இதோடு கூட இப்பொழுது வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள், தலைமை வகிக்கின்ற முன்னிலை வகிக்கின்ற தலைவர்களை நாம் மகிழ்விக்க போகிறோம், கௌரவப்படுத்த போகிறோம். பெயர்களை வாசிக்கும் பொழுது ஊழியக்காரர்கள் முதலாவது இந்த நிகழ்வை மிக சிறப்பாய் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படி இந்த நிகழ்வுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருத்துவ தெய்வம் தலைமை தாங்கினாலும் இந்த நிகழ்வை தலைமை தாங்கும்படி அன்பு ஊழியர் ரெவரண்ட் டாக்டர் ஜான் ராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவர்களுக்கு டாக்டர் அருண் பிரகாசம் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். கரங்களை கட்டி நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவோம். அவரை தொடர்ந்து டாக்டர் ஏ அருண் பிரகாசம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பாஸ்டர் சேகர் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். கரங்களை கட்டி உற்சாகப்படுத்துவோம். அவர்களை தொடர்ந்து யுவாஞ்சலி டேனியல் ராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. தொடர்ச்சியாய் பிரதம மேயர் டாக்டர் எஸ் ஜே ராஜ் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. கரங்களை கட்டி நாம் வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வை சிறப்பிக்கும்படியாய் வந்திருக்கின்ற அந்த ஊழியர்களை நாம் வரவேற்க போகிறோம். அவர்களுக்கு சிறப்பு செய்ய போகிறோம். ரெவரண்ட் வின்சென்ட் ஜான் அவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர்களுக்கு முத்துக்குமார் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள். ரெவரண்ட் ஆர் ராமன் அவர்களை சென்னையிலிருந்து வந்திருக்கிறார். அவர்களை நாங்கள் கௌரவப்படுத்த விரும்புகிறோம். ரெவரண்ட் பி தாமோதரன் இயேசு விடுதலை தருகிறார் ஊழியர்கள் அவர்களுக்கு சென்னை அவர்களை மரியாதை செலுத்த அன்பு அழைக்கின்றோம். கரங்களை கட்டி அவர்களை தொடர்ந்து ரெவரண்ட் ஜேக்கப் செல்வராஜ் நல்ல தரிசன நீதி சபை பாஸ்டர் அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து ரெவரண்ட் டாக்டர் சந்திரகுமார் சத்திய பல்கலைக்கழகம் மதுரை அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. தொடர்ந்து ரெவரண்ட் டாக்டர் சத்யசாட்சி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ரெவரண்ட் பாஸ்டர் பால் நல்ல மேய்ப்பன் ஊழியர்கள் பட்டுக்கோட்டை அவர்களுக்கு சேகர் அவர்களால் மரியாதை செலுத்தப்படுகிறது. கரங்களை கட்டி நாம் வரவேற்கிறோம். அவர்களை தொடர்ந்து ரெவரண்ட் எம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. இவர்களை தொடர்ந்து பேராயர் ஸ்டெல்லா அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி அவர்களை தொடர்ந்து பேராயர் சொலோமியன் சகோதரி அவர்களை நாங்கள் அன்போடு கூட மேடைக்கு அழைக்கின்றோம். கரங்களை சிறப்பிக்கும்படி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் கனப்படுத்த விரும்புகிறோம். சகோதரி ரேகா அவர்கள் சலோமி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
அவர்களை தொடர்ந்து குற்றாலத்தில் வந்திருக்கிற டேவிட் ராஜ் அவர்களை நாம் அன்போடு கூட வரவேற்கிறோம். அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து வேதராஜை அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு கனம் பண்ணப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து ரெவரண்ட் பெஞ்சமினை அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களுக்கும் மரியாதை செலுத்தப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சேவியர் ஜெயராஜ் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. பெஞ்சமின் பாஸ்டர் முத்துக்குமார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. கும்பகோணத்தில் வருகின்ற பாஸ்டர் தீபன் அவர்களை கனமனப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து இந்த திருமண நிகழ்வை அரசாங்க பதவியில் இறக்கம் செய்கின்ற எங்கள் கணக்குரிய போதகர் தஞ்சை மாவட்டத்தின் அனைத்து ஊழியர்களின் தலைவர் பாஸ்டர் பால்சன் ராபர்ட் அவர்களை இரு திருமண வீட்டாரின் சார்பாக நாங்கள் கவனம் விரும்புகிறோம். நம் கரங்களை தட்டி அவர்களை தொடர்ந்து நம் கணக்குரிய போதகர் பாஸ்டர் ஞானசேகர் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. ஜோயல் அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். கரங்களை கட்டி செலுத்துவோம். சமயம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதனாலே நாம் சீக்கிரமாய் திருமண நிகழ்வை நடத்தி தரும்படி தொடர்ந்து நமக்கு இருக்கிற பிரதமர் பேராயர் டாக்டர் எஸ்.ஜே. ராஜ் அவர்களுடைய கரங்களில் ராசையாவுடைய கரங்களில் நாம் கொடுக்கின்றோம். அதற்கு முன்பதாக பாஸ்டர் டென்னி ராபர்ட் அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது. Pastor Pusparaj அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறது. வேறு யாராயிலும் தங்களுடைய ஊழியக்காரர்கள் கீழே இருப்பீர்களானால் உங்களுக்கான இருக்கை மேலே இருக்கிறது. தயவு செய்து மேலே வந்து அமர்ந்து
நாம் கனம் பண்ணபடியான ஊழியக்காரர்கள் ஊழியக்காரி அவர்கள் இருக்கிறீங்க, சகோதரிமார்கள் இருக்கிறீங்க. நமக்கு திருமண நிகழ்வுகள் சமயம் ஆய்வுபடுத்தினால் இடையிலே அவர்களை கூப்பிட்டு நாங்கள் கனம் பண்ணும்படியாய் நாங்கள் விரும்புகிறோம். இப்பொழுது கூட இந்த திருமண நிகழ்வை எங்களுக்கு மிக நேர்த்தியாய் நடத்தி கொடுக்கும்படி டாக்டர் எஸ்.எஸ். பிரதமர் பேரையர் டாக்டர் எஸ்.எஸ். ஜே. ராஜையா அவர்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கின்றோம். அவர்கள் மீடியா நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்வார்கள். பாடக்கூடிய சகோதரி மேடவர் முடிவு நாங்கள் இருக்கின்றோம். ஊழியர் ஒரு பாடுபட இணைந்து ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் விசேஷித்த விதமாக ஆண்டவருடைய மகிமை நாமம் மகிமைப்படட்டும். அவரை துதித்து மகிழ்வித்து அவரை கனப்படுத்தி இந்த நாட்களில் நாம் இந்த நிகழ்வுகளை பரிசுத்த இருதயத்தோடு இந்த நேரத்தில் கூறுகின்றோம். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் இந்த பாடலை பாடும்பொழுது மாப்பிள்ளையை ஜபம் பண்ணி அழைத்து வருவார்கள். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. Amen.
வந்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை வெளிப்படுத்துவோம். சொல்றோம் வந்திருக்கிறதான பரிசுத்தவான்கள் யாவரையும் அன்புடன் வரவேற்று இந்த நாட்களிலே ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய மத்தியிலே கிரியை நடப்பிக்கும்படியாக நான் கத்தரை தோற்றரிக்கிறேன். வந்திருக்கிற எல்லா பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார், நண்பர், உறவினர் அனைத்து தேவ பிள்ளைகளையும் உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து ஒரு பாடலை பாடுகிற பொழுது, எல்லாரும் எழுந்து ஒரு பாடலை பாடுகிற பொழுது பெண்ணை அழைப்பதற்காக பெண்ணுக்கு ஜபம் பண்ணி அழைத்து வருவார்கள். அங்கே ஜபம் பண்ணப்பட்டு அவர்களை அழைத்து கொண்டு வருவார்கள். அதுவரைக்கும் ஏனேனில் ஆதி மனம் என்ற பாடலை பாடிக்கொண்டிருப்போம். ஆண்டவர் தொடர்ந்து இந்த நிகழ்விலே நம்முடைய மத்தியிலே இருந்து வெளிப்படுவாராக, ஆசீர்வதிப்பாராக. சோதரம்
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான நல்ல மணமகனையும் நல்ல மணமகளையும் கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இவர் வேறும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவருடைய நாமத்தினாலே மேன்மைப்படுத்தப்பட்டு தொடர்ந்து உயர்த்தப்பட்டு எல்லாருக்கும் சாட்சியாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட உதவி செய்வாராக. இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிற அனைவரையும் ஸ்தோத்திரம் நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் செலுத்துவங்களை நேரத்திலே குணப்படுத்துகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தொடர்ந்து தேவன் நல்ல இந்த பிள்ளைகளை ஆசிரியராக குடும்பத்தாரையும் ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படும்படியாக வேத பாடம் வாசிக்க எபேசியர் டாக்டர் தாமோதரன் அவர்கள் கவனிக்கலாம். வாசிக்க தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை. மனைவிகளே, கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கு இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படுத்தியிருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை பிரயோசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைத்திரை முதலானவர்களே ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் புடையற்றதுமான மகிமையுள்ள சபையான அதை தமக்கு முன்
நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரமாக பாவித்து அவர்களின் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தான் சொந்த மாம்சத்தை பகை ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்திற்கு அவருடைய எலும்புகளும் ஒரேவர்களாய் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து வரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிடம் அவர்கள் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூறத்தாலும் மனைவியும் புத்தகத்தில் பயபக்தார்கள் இப்பொழுது தொடர்ந்து தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சென்னையிலிருந்து வந்திருக்கிற படத்தை பகுதியை செய்த ரெவரண்ட் அருமையான பெஞ்சமின் ஐயா அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏற்படுவார். காரியம் கற்றால் வந்தது. அவங்க இந்த காரியம் தான் கற்றால் வந்தது. அவங்க மாற்றே மகா இறக்க நல்லாண்டதே இப்படி சமாதானமும் சந்தோஷமும் அப்பா திருவையும் தாயமும் தகப்பனே அப்பா இறுதிக்காரோட அப்பா இருந்து தகப்பனே இந்த மகனோடு இருந்து பெரிய காரியம் செய்யுங்கப்பா. பலப்படுத்துங்கப்பா. என் தேவனே வந்து ஊழிய தாசத்திலே தகப்பனே அப்பா அளவெல்லாம் ஆசிரியப்பா. அப்பா அந்த செப்பிட்டாரே அப்பா மனமான வீட்டாரே தேவனே அளவெல்லாம் ஆசிரியத்து பெரிய காரியம் செய்யுங்கப்பா. தகப்பனே சமாதானம் தாயகு அலையிலுடைய லாமான் தகப்பனே தேவனை வேங்கள் ஆசிரியது போல இந்த மகள் ஆசிரியப்பட்டார்கள் நடத்துங்கப்பா. என் தேவன் கிருபையும் மகிமையும் வல்லமை வெளிப்பட்டார்கள். மீட்பரும் ரட்சகரும் இயேசு போல ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான அந்த திருமணத்திற்கு இந்த விவாக ஆராதனைக்கு நல்ல சீர் கொடுத்திருக்கிற உறவினர்களை வாழ்த்துகிறோம். இந்த சீர் கொடுக்கப்பட்ட இந்த காரியங்களை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து ஆண்டவர் மேலும் மேலும் தொடர்ந்து நடத்தும்படிக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற டேவிட் ராஜையா அவர்கள் இரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து ஜெபிப்பார்கள். டேவிட் ராஜையா அவர்கள் முன்னாடி வந்து இரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து மகா இறக்கும் கிருபையுள்ள பரலோகத்தாவே மகிமை வெளிப்பட்டு சுவாமி இந்த நாளில் கத்தாவே அப்பா அவங்க ஊழியக்காரருடைய திருமண வாழ்க்கையில கத்தாவே குடும்பத்துல நீ பெரிய காரியத்தை ஆட்சிக்கிறோம்ப்பா. 2 குடும்பத்தாரையும் அண்டவரே அப்பா மணமகள் குடும்பத்தார் 2 குடும்பத்தாரையும் ஆசீர்வதியும் அப்பா. இந்த காரியம் கர்த்தரால் வந்து சொல்லத்தக்கிறாங்க. முதலாவது மயப்பட்டுமா அண்டவரே இந்த நாளில் கத்தாவே கொடுக்கப்பட்ட அண்டவரே எல்லா பரிசு பொருட்களையும் அண்டவரே நீ குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்க இருக்கிறோம். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் வார்த்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிற சென்னையிலிருந்து வந்திருக்கிறதுனால் பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஒரு ஜெபத்தை ஏற்படுவாங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். இதோ மனைவியானவர் கணவனுக்கு கீழ்ப்படியும் கணவனானவன் மனைவிடத்தில் அன்பு கூறவும் மகா பரிசுத்தமும் அன்பு
கிருபை நிறைந்தவரே, வானத்திற்கு பூமியை படைத்த தேவனே, இதோ மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற காலத்தில் ஏற்ற துணியை கொடுத்து ஆண்டவரே இந்த பரிசுத்த வாகத்தை ஆண்டவரை ஆசீர்வாதம் வருவதற்காக நன்றி. அந்த மேடையில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த வாழும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். எவைகளை ஆசீர்வதிப்பீரோ அவைகளை நான் ஆசீர்வதிப்பேன் சொன்ன தெய்வன் நானும் ஒருவர் ஆசீர்வதித்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தினாலும் ஆண்டவரை ஆசீர்வதி அவைக்குரிய ஆசீர்வாதம் ஒரு வாழ்க்கை வேண்டும். திரும்பியிருக்க மாதவர்கள் பொறுப்பெடுத்து நடத்தி முடித்துத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லி நடத்துவாராக. இப்பொழுது ஒரு பாடலை நாம் பாட ஆண்டவரை நாம் மேம்பட ஒரு மனப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கும் கர்த்தரை இந்த பாடலை பாடுவோம். மாலை பாடுகிறவர்கள்
2 பாடல்களை பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. நமது ஆராதனை குழுவினர் முன்னாடி வந்து 2 பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க நாம் ஆண்டவருக்குள்ளாக வருமானப்படுவோம். அந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய கட்டளை செய்து முடிப்பார்கள். ஆண்டவரை நாம் மையப்படுத்தும். Hallelujah. Hallelujah. நிகரே இல்லாத சர்வேசா நிகரே